ஹாய் ரே ஆப்டிக்ஸ் அந்த சாப்டர்லேருந்து லென்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். நமக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்றதை ரியலி டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சம் தான். அண்ட் இது வந்து ஒரு தியரி கொஷின்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஹைப்ரிட் சம் தான். ப்ராப்ளம் என்னன்னா, a substance behaving as a convex lens in air and concave lens in water, then its refractive index is. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஏர்ல இருக்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, அண்ட் லிக்விட்ல வாட்டர்ல வைக்கும்போது கான்கேவ் லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது, தென் இட்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர் அண்ட் வாட்டர் பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். இதுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்கேவ் லென்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதை வச்சு பேஸ் பண்ணினா, ஃபோக்கல் லென்த் பேஸ் பண்ணி. அதாவது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அதோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ். கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், நெகட்டிவ். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் ஃபோக்கல் லென்த் வச்சு ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பட் கொஷின் எதில் வச்சு கேட்டிருக்காங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு. பட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம எகெயின் ஃபோக்கல் லென்த்தையும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் கோரிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. அந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சது தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, 1/f = μ2 minus μ1 divided by μ1 into 1 divided by r2 minus r1 or r1 minus r2. நீங்கள் நோட்டேஷன் எப்படி கொடுப்பீங்களோ அதை எப்படி போட்டுக்கலாம். இந்த இடத்துல f அப்படின்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ், r1 r2ன்றது அந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர், அண்ட் μ1 அப்படின்றது அந்த லென்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் எந்த மீடியத்தில் இருக்கோ அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எந்த மீடியத்தில் இருக்கோ அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த μ2 அப்படின்றது அந்த சப்ஸ்டன்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இங்கே பாருங்க, கான்வெக்ஸ் லென்ஸ்னா எப்படி இருக்கும், f பாசிட்டிவ். கான்கேவ் லென்ஸ்னா மறுபடியும் எழுதுறேன், ஏன்னா ஜஸ்ட் என்னோட வேலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். பட் இது வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்களேன், இதுதான் எஃப் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டேர்ம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், இந்த டேர்ம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். இந்த டேர்ம் எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா, நீங்கள் இதுலேருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக வரணும். அஃப்கோர்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து ஃபோக்கல்லேருந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வரணும்னா, இட் ஹேஸ் டு பி லைக் திஸ் ஒன்லி, μ2 ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் μ1. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த சரௌண்டிங், அந்த எந்த மீடியத்தில் வைக்கிறாங்களோ அதில். அப்போ தான் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக பிஹேவ் பண்ணும். அண்ட் கான்கேவ் லென்ஸ்னு என்ன அர்த்தம், எஃப் வந்து நெகட்டிவாக இருக்கும். இந்த டைம் எப்போ நெகட்டிவாக இருக்கும், μ2லேருந்து நீங்கள் μ1 மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அப்போ எப்போ நெகட்டிவ் வரும்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு நெகட்டிவ் வரும். ஸோ μ2 இஸ் லெஸ் தென் μ1. ஓகே, இந்த இடத்துல μ1 அப்படின்றது எது ரெஃபர் பண்ணுன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர். அண்ட் இந்த இடத்துல μ1 எதை ரெஃபர் பண்ணுன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இங்கேயும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஏர், மஸ்ட் பி லெஸ் தென் லிக்விட். அப்படி ஒரு க்ரைட்டீரியா, அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த கொஷினில் கொடுத்துருக்க பிஹேவியர் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா கிரேட்டர் தென் ஏர் அண்ட் லெஸ் தென் வாட்டர். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் μ1. கான்கேவ் லென்ஸாக இருக்கும்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தென் μ1, அதாவது சரௌண்டிங்கை வச்சு. அண்டு இந்த கொஷினில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆப்ஷன் பி அண்டு டி. ஏன் அதை சொல்கிறேன்னா, எந்த மீடியம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏரோட லெஸ்ஸராக இருக்கும் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதாவது லீஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஃபார் ஏர் அண்ட் தட் இஸ் 1. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வின்றது வெலாசிட்டி ஆஃப் த லைட், வெலாசிட்டி ஆஃப் த லைட் இஸ் given by c/μ. இந்த மியூன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். அதாவது வேறு மீடியத்தில் லைட் வந்து வேறு ஸ்பீடில் போகும். தட் இஸ் given by this expression. அது இப்போ நான் யாருக்கு சொன்ன மாதிரி, யாருக்கு μ = 1, ஸோ v = c. ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் இஸ் c, வேக்யூம் ஆர் ஏர். சப்போஸ் ஒரு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லெஸ் தென் ஏராக இருக்குது, அதாவது லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா, v இஸ் கிரேட்டர் தென் c. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதாவது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு லைட் வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூமோட ஹையர் ஸ்பீடில் போகுமான்னு கேட்டால் போகாது. இஃப் இட் இஸ் மூவ்ஸ் லைக் தட், தென் இட் வயலேட்ஸ் ஆல் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ எல்லா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸையும் அது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். பட் தியரிட்டிக்கலி குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது.
அங்கே we can see some velocity, phase velocity is greater than c. பட் நீங்கள் அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஆஸ் ஆஃப் ஃபிசிக்கலாக நம்ம அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நத்திங் கேன் மூவ் ஹையர் தன் த கிரேட்டர் தன் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம். ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் இந்த 2 ஆப்ஷனும் வராது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். யூ கேன் கம். ஸோ அதில் நான் அஷூரன்ஸ் தரேன். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.